தாவேக கட்சி தலைவரும் பிரபல நடிகருமான தளபதி விஜய் அவர்கள் நேற்று பரந்தூர் மக்களை சந்தித்து ஒரு மாசான ஸ்பீச் கொடுத்திருக்காரு. தற்போது ஆளும் கட்சியான திமுக இந்த பிளானை கண்டிப்பாக கைவிட வேண்டும், விமான நிலையம் வேண்டாம்னு சொல்லல, இந்த விவசாய நிலத்துல விமான நிலையம் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்றேன் அப்படின்னு நியாயமான ஸ்பீச் ஒன்றை கொடுத்திருந்தாரு. இவருடைய ஸ்பீச்சுக்கு பல வாழ்த்துக்களுமே பல சப்போர்ட்டுகளும் குவிஞ்சிட்டு இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் முழுநேர அரசியல்வாதியாக செயல்பட்டு கொண்டு இருக்காரு. அவ்வப்போது அவருடைய படப்பிடிப்புலமே கலந்து கொள்றாரு. சோ அவர் தற்போது நடிச்சிட்டு இருக்க திரைப்படம் தான் கடைசி திரைப்படம் அப்படின்னுமே சொல்லப்படுது. இந்த விஷயத்த அவர் அறிவிப்பு மூலம் உறுதியுமே பண்ணிட்டாரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இவருடைய தளபதி 69வது படத்திற்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு. சோ காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது தளபதியுடைய படம் அப்படின்றத தாண்டி இதுதான் தளபதியுடைய கடைசி படம் அப்படின்றதுனால இந்த படத்திற்கு மிகப்பெரிய மார்க்கெட் உருவாகி இருக்கா. தமிழ் மட்டுமல்ல மொத்தம் 4 மொழிகள்ல இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆக இருக்கு. ஆகையால பாலிவுட்டிலுமே இந்த படத்திற்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்காம். தற்போது இந்த படத்துடைய ரைட்ஸை பாலிவுட்ல ஒரு மிகப்பெரிய நிறுவனம் வாங்கி உள்ளதாகவும் இதுவரைக்குமே இல்லாத அளவிற்கு இந்த படம் வியாபாரமாகி உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கு. இதனையுமே தளபதி ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல கொண்டாடிட்டும் இருக்காங்க. இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.